வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் தீவிரமான ஒரு வரலாற்று பதிவு பத்தி தான் அலச போறோம். இலங்கை உள்நாட்டுப் போரோட மையப்புள்ளியா இருந்த, உலக வரலாற்றிலேயே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நபர் கேப்டன் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அவரை பற்றிய நம்பகமான தரவுகளை எந்தவித சார்பும் இல்லாம நாம இன்னைக்கு இந்த வரலாற்று பகுப்பாய்வுல விரிவா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பிரபாகரன் அப்படிங்கிற பெயருக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்கு. ஒரு தரப்பு மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் தங்களோட உரிமைக்காக ஆயுதம் ஏந்தின ஒரு விடுதலை போராளி. ஆனா உலக நாடுகள் உட்பட இன்னொரு தரப்புக்கு அவர் ஈவிரக்கமற்ற ஒரு தீவிரவாத அமைப்பின் தலைவர். எந்த பக்கமும் சாயாம இது ரெண்டு முரண்பட்ட பார்வைகளையும் அவரை சுற்றியிருக்க உண்மைகளையும் வரலாற்று பதிவுகள் வழியா மட்டுமே நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் கிளர்ச்சியின் வேர்கள். இந்த மாபெரும் வரலாற்று பயணம் எங்க எப்படி தொடங்குச்சு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். 1954ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி இலங்கையில இருக்கிற வல்வேட்டித்துறை அப்படிங்கிற ஊர்ல தான் பிரபாகரன் பிறக்கிறாரு. அவரோட சிறுவயசுல நடந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அவரை ரொம்பவே பாதிக்குது. ஒன்னு, அந்த காலகட்டத்துல இலங்கையில அடுத்தடுத்து நடந்த அரசியல் மாற்றங்கள். ரெண்டாவது, சிறுபான்மை தமிழர்களுக்கு எதிராக காட்டப்பட்ட கடுமையான பாகுபாடு. இந்த தொடக்ககால அனுபவங்கள் தான் தமிழ் மக்களோட உரிமைகள் மேல அவருக்கு ஒரு ஆழமான பிடிப்பை உருவாக்குச்சு. அவருக்குள்ள ஒரு கிளர்ச்சியின் வேர விதைச்சதும் இதுதான். விடுதலை புலிகள் அமைப்பின் உருவாக்கம். ஒரு தனி மனிதனோட அந்த உணர்வுகள் 1976ஆம் ஆண்டு எப்படி ஒரு மாபெரும் அமைப்பா உருவெடுத்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். 1976ல அவர் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம், அதாவது சுருக்கமா LDTEன்னு சொல்லப்படுற விடுதலை புலிகள் அமைப்பை உருவாக்குறார். இந்த அமைப்போட ஒட்டுமொத்த பயணத்துக்கும் ஒரே ஒரு இலக்கு தான் இருந்துச்சு. அது தமிழீழம் அப்படிங்கிற சுதந்திர தனிநாட்டை உருவாக்குறது. எந்த இடத்துலயும் இந்த ஒற்றை நோக்கத்திலிருந்து அவங்க பின்வாங்கவே இல்ல. அவங்களோட கவனம் சிதறவே இல்ல. இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட தலைமை பண்புதான். பிரபாகரன் சாதாரணமான ஒரு அமைப்பின் தலைவரா மட்டும் இருக்கல. அவர் மிக கட்டுப்பாடான, அதே சமயம் தன்னை அதிகமா வெளிப்படுத்திக்காத ஒரு ரகசியமான தலைவரா இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆளுமைதான் அவரை யாராலும் கணிக்க முடியாத ஒரு போர்த்தந்திரவாதியா மாத்துச்சு. இலங்கை உள்நாட்டுப் போர் இந்த ரகசியமான, அதே சமயம் கட்டுப்பாடான தலைமையின் கீழ் விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு பிரம்மாண்டமான ஆயுதப்படையா எப்படி மாறுச்சுன்னு பாப்போம். பல தசாப்தங்களா நீடித்த இந்த இலங்கை உள்நாட்டுப் போரோட மையப்புள்ளியாவே LTTE அமைப்பு மாறிடுச்சு. ஆனா எந்த ஒரு போருக்கும் நாம ரொம்ப கொடிய விலைய கொடுக்க வேண்டியிருக்கோம் இல்லையா? இந்த உள்நாட்டுப் போர்லயும் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் மற்றும் போராளிகளோட உயிர்கள் பறிபோயிருக்கு. இந்த மாபெரும் மனித இழப்பு ஒட்டுமொத்த போர் வரலாற்றிலையும் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு இருண்ட அத்தியாயமாவே நின்னுடுச்சு. உலகளாவிய குற்றச்சாட்டுகளும் நிலைப்பாடும். உள்நாட்டுக்குள்ள மட்டும் நடந்துகிட்டு இருந்த இந்த போர் 1991ஆம் ஆண்டுல உலக நாடுகளோட கவனத்தையே ஈர்க்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைய சந்திக்குது. இதுல மிக முக்கியமான கட்டம் என்னன்னா, 1991ஆம் ஆண்டு நடந்த அந்த அதிர்ச்சிகரமான நிகழ்வுதான். இந்தியாவோட முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல விடுதலை புலிகள் அமைப்பு மேல நேரடி குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. இது வெறும் சாதாரண அரசியல் நிகழ்வு கிடையாது. ஒட்டுமொத்த போரோட திசையையும் சர்வதேச அளவுல அந்த அமைப்போட நிலைப்பாட்டையும் மாத்தின ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் மாற்றம். இந்த விஷயம் எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, உலக அரங்கில் உருவான அந்த பிளவுபட்ட பிம்பத்தை தான். ராஜீவ்காந்தி படுகொலை குற்றச்சாட்டிற்கு பிறகு அமெரிக்கா, இந்தியா உட்பட பல உலக நாடுகள் விடுதலை புலிகளை ஒரு ஆபத்தான தீவிரவாத அமைப்பா கருதி தடை செஞ்சாங்க. ஆனா அதே நேரத்துல சில தமிழர்கள் அவரை தங்களோட அடிப்படை உரிமைக்காக போராடிய ஒரு வீரராவே இன்னிக்கும் பாக்குறாங்க. இந்த ரெண்டு முரண்பட்ட நிலைப்பாடுகளும் ஒரே நேரத்துல ரொம்ப வலுவா, ஆழமா பதிவாகிடுச்சு. இறுதிக்கட்டம் மற்றும் மரணம். பல தசாப்தங்களா தொடர்ந்த இந்த ஆயுத போராட்டம் 2009ஆம் ஆண்டு அதோட இறுதிக்கட்டத்தை எட்டியது. அதுவரைக்கும் அசைக்க முடியாத ஒரு படையா பார்க்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கை அரசு படைகளால முற்றிலுமா தோற்கடிக்கப்படுது. அந்த 2009ஆம் ஆண்டுல தான் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உயிரிழந்துட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுது. ஆனா அந்த அறிவிப்போட எல்லாமே முடிஞ்சிடல. அவரோட மரணம் இன்னைக்கு வரைக்கும் பல சர்ச்சைகளையும் விடை தெரியாத பல கேள்விகளையும் மக்கள் மத்தியில எழுப்பிக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாபெரும் கால கூட எப்படி ஒன்றன் பின் ஒன்றா வளர்ந்து ஒரு சரித்திரமா மாறிச்சுன்னு இப்ப பாப்போம். 1954ல வல்வெட்டித்துறையில ஒரு சாதாரண பிறப்பு. அடுத்து 1976ல விடுதலை புலிகள் அமைப்பின் பிரம்மாண்டமான உருவாக்கம். அப்புறம் 1991ல ராஜீவ்காந்தி படுகொலை அப்படிங்கிற சர்வதேச குற்றச்சாட்டு.
கடைசியா 2009ல ஒட்டுமொத்த அமைப்பின் வீழ்ச்சி மற்றும் மரணம். இது வெறும் ஒரு தனிமனிதனோட வாழ்க்கையை மட்டும் காட்டல, ஒரு தேசத்தின் உதிரம் சிந்திய வரலாற்றையே நமக்கு சுருக்கி காட்டுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. பிரபாகரன் இது வெறும் பேர் அல்ல, பல முரண்பட்ட கருத்துக்களோட ஒரு தொகுத்து. அவர் ஒரு வீரனா அல்லது வில்லனா? இந்த கேள்விக்கான விடை நீங்க எந்த பக்கத்துல இருந்து வரலாற்ற பாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து முற்றிலுமா மாறுபடும். இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பார்வையை மட்டுமே பொறுத்தது. ஆனா பார்வைகள் எதுவா இருந்தாலும் யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இங்க இருக்கு. அவர் இலங்கை வரலாற்றுல ஒருபோதும் அழிக்க முடியாத, மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தடத்தை விட்டு சென்றிருக்காரு. அந்த தடம் பல தலைமுறைகளுக்கு பின்னாலேயும் விவாதிக்கப்படும். ஒரு மனிதனோட வாழ்க்கை ஒரு தேசத்தோட தலைவிதியை எப்படி மாத்துச்சு அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தானே. வரலாற்றோட இந்த பக்கங்களை நீங்களே தேடி படிங்க, உங்களுக்கான முடிவுகளை நீங்களே எடுங்க. மீண்டும் சந்திப்போம்.